அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, திமுக வந்து என்ன அரசியல் செய்வாங்க அப்படின்னா, மக்களுக்காக நாங்கள் வந்து உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குலாம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களை காக்கிற அரசுன்னா திமுக அரசு தான் அப்படின்னு தான் எப்போவுமே பேசுவாங்க. இப்போ நம்ம எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி சம்பவமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை முன்னெடுத்து போராட்ட காலத்தை பயங்கரமான ஒரு போராட்ட காலத்தை ஒரு எப்படி சொல்கிறது, உயிர்ப்பாகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு திமுகவுக்கு உதவுறதுக்கு நிறைய குழுக்கள், நிறைய என்ன சொல்கிறது, அந்த சங்கம் இந்த சங்கம், இந்த மாதர் சங்கம் சொல்லிட்டு அவங்க பொங்கி எழுந்தாங்க. அவங்களோட போராட்ட குணமும் இதுவும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியால் ஒன்றுமே பண்ண முடியல, ஒன்றுமே பேச முடியல, எல்லாத்துக்கும் சரண்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு வந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு வந்து வன்கொடுமை பலாத்காரம் நடந்திருக்கு. அதை தவறு செய்த ஞானசேகரன் வந்து உள்ளுக்கு போயிருக்காப்புல. அவர் அந்த யார் அந்த சார், அவர் யார்கிட்ட பேசினார், அந்த மாணவி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சார்கிட்ட பேசினாங்க, அந்த சார்கிட்ட போகணும்னு சொன்னாங்க, கூப்பிடும் போதெல்லாம் அந்த சார்கிட்ட போகணும்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து யார் அந்த சாருங்கிற விஷயத்த அதிமுக கையில் எடுத்து, அதிமுக முதல்ல இதில் கையிலுக்கே வரலன்னு வச்சுக்கோங்க, வேற விஷயம். அண்ணாமலைன்னு ஒரு ஜீவன், அண்ணாமலைன்னு ஒரு ஆத்மா, அண்ணாமலைன்னு ஒரு தலைவன் மட்டும் அந்த விஷயத்தில் வாய் திறக்கலைன்னா அது அப்படியே காற்றுல அடிச்சுக்கிட்டு போயிருந்துருக்கும். அது வந்து அது வேலைக்கே ஆயிருந்திருக்காதுன்னு வச்சுங்களேன். அண்ணாமலை பேசி காரி திப்பி தமிழக அரசை, கேவலமான ஒரு அரசு, இதை விட ஒரு மோசமான மட்டமான அரசை நான் பார்த்தது இல்லைன்னு அண்ணாமலை சொல்லி, ஏன்னா வந்து மாணவிக்கு ஏற்பட்ட இதில் வந்து கொஞ்சம் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிற ஒரு இதாக இருக்கும். யார் அந்த சாருன்னு கேட்கறதுக்கு அண்ணாமலை தான் முதல் காரணமாக இருந்தார். தனக்கு தானே சாட்டை அடிச்சுக்கிட்டாரு. அதுக்கு காரணம் தான் சொல்கிறோமே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சமூகத்தில் நம்மளால் இப்போ வந்து இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இதுக்காகியும் இங்கே வந்து மாணவர்கள்லேருந்து மாணவிகள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். இங்கே வந்து பாதுகாப்பு இது வந்து குறையாக இருக்குது, இதனால கவனம் பெறணும். இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு 10 வயசு மாணவிக்கு, பிள்ளைக்கு, ஒரு 10 வயது பிள்ளைக்கு அவ்வளோ வன்கொடுமை, அவ்வளோ பேர் வந்து அதை நாசம் பண்ணியிருக்காங்க. அது சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. இங்கே வந்து கேள்விக்குறியாகவே இருக்கு. அது தவறு செஞ்சவங்களையே கூப்பிட்டு விசாரித்து அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படிங்கிற விஷயம்லாம் மனம் குன்றுன ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பள்ளி என்ன சொல்கிறது, அவ்வளோ கேவலமாக இருக்குது செய்தி சொல்கிறதுக்கே. அவங்கெல்லாம் வந்து இப்படி தவறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்த எப்படிடா மாற்றலாம், என்னடா பண்ணலாம், எப்படிடா மறைக்கலாம், அப்பா நமக்கு ஒரு விஷயம் வருது, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது, இதை வச்சு ஒரு கேம் ஆடிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, ஆளுங்க என்ன அப்படி பண்ணுறாப்புல, தமிழ் கீதத்தை பாடம் படிக்கிறாப்புல, தமிழ் பாடலா, நம்ம தமிழுக்கு துரோகம் பண்ணுறாப்புல, தமிழ் தாய் வாழ்த்தை பாடித்தானே நம்ம பண்ணணும், இங்கே வந்து தேசிய கீதத்துக்குலாம் இடம் இல்லையே, தமிழ் தாய் தானே முக்கியம், தமிழ் தாய் வாழ்த்து தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உண்மையை சொல்லணும்னா தமிழ் தாய் வாழ்த்து முக்கியம்தான், ஆனால் தேசிய கீதம் நேஷ்னல் சாங்கு ரொம்ப முக்கியம் தானே, இந்தியன் தானே நம்ம அப்படின்னு சொல்லி ஆளுநர் கேட்டு போயிருக்காரு. ஆனால் ஆளுநர் போனதுக்கு இவங்க வந்து எல்லாரும் வீர அவசனம் பேசி, நாங்கள் வரலாற்று, நம்ம சிவசங்கர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களோட அப்படியே படித்தோம்னா எங்களோட சாதனைகளை சொல்லிடுவோம்னு பயந்துட்டு ஓடிட்டாரு அப்படின்னு. இது சாதனைக்குரிய விஷயமாக அவர் கருதவில்லை, ஏனென்றால் அது வேதனைக்குரிய விஷயமாக கருதி கொண்டுதான் சென்று விட்டார் என்று சக எதிர்க்கட்சிகள் எல்லாம் அனைவரும் கூறுகிறார்கள்.
இப்போ நம்ம நல்லாவே சொல்லலாம், இவங்க யாரோட அரசியல் செய்யலாம்? அங்கே அண்ணாமலையோட நம்ம அரசியல் பண்ண முடியல. அப்போ ஆளுநரை வச்சு நம்ம அரசியல் செய்யலாமே, அவர் தானே வந்து பொலிட்டிக்கலாக வந்து எதிர்த்து பேச மாட்டார், ஒரு அறிக்கையோட விட்டுருவார் அப்படின்னு சண்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருங்கிற முழக்கமே வராது பாரு, நம்ம எஸ்கேப்பு அப்படிங்கிறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு இந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான எதிர்கட்சிகள்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு வந்தால் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆளுநர் எடுத்து பர்மிஷனு. இதை விட வெட்கக்கேடானது எதுவுமே கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு பர்மிஷன் கொடுக்காத ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு பயணமொழி ஆட்சின்னு சொல்லி தான் இங்கே தமிழகத்தில் பல பேர் பேசுகிறாங்க. அதனால தான் வந்து எதிர்கட்சிகளை உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயத்தை பூதாகரமாக்கிடுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மூலதனமாகவும் அவங்களுக்கு முதுகெலும்பாகவும் திமுக அரசுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது யாருன்னா நம்ம ஊடக பிரிவு தான். அனைத்து நியூஸ் சேனல்லையும் பாருங்கள், அந்த விஷயங்கள் போகவே போகாது, எடுக்கவே எடுக்க மாட்டாங்க. இந்த டிவி விவாதங்கள்லாம் பாருங்கள், காலஞ்சாரமாக அந்த விஷயத்தை பேச மாட்டாங்க. பீகாரில் நடக்கணும், எதாவது எப்படி தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறது பீகார், உத்தரப்பிரதேசம் ஒன்றும் இல்லைங்க. உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது. கும்பமேளாவுக்கு ஏன் 4100 கோடியை வீண் பண்ணுறாங்க? அங்கே வந்து பாருங்கள், அந்த மத இதுக்கு வந்து 4100 கோடியை வீண் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. ஆனால் அதை வச்சு 1,20,000 கோடி வருமானம் வந்துடுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் கூடுற இடத்துல வியாபாரம் நல்லா ஆகும். அந்த கவர்மெண்ட்டுக்கே 16,000 கோடி வருதான்னு பார்த்துங்களேன். இப்போ இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வருவாய்க்கு ஆதரவான இதை என்ன சொல்கிறாங்க, ஒரு கோவில் திருவிழாக்கள்லாம் ஒரு இதுவா அங்கே மக்கள் நல்லா கூடணும், நல்லா கூடுனா அங்கே அந்த ஊரில் வியாபாரம் நல்லா ஆகும், பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்லா வரும், அந்த ஊருக்கு நல்லா வருமானம் வரும். அது இயற்கை தான். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளே இல்லைம்பாங்க. இந்த இப்போ பொங்கல் வரும், நம்ம ஆள் என்ன சொல்லுவார், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படிம்பாரு நம்மளோட மு.க. ஸ்டாலின். நமக்கு முதல்வராக இருக்கணும்னா நம்ம மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது தான் முதல்வராக இருக்க முடியும். அதை தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து மடைமாற்ற விஷயத்தில் தொடர்ந்து நம்ம திமுக அரசு செம்மையாக சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து தான் வந்து இப்போ எப்படின்னா, ஆளுநர் தான் போயிட்டாரா, நம்ம அப்பாவு தானே இப்போ ஆளுநர், அவர் வாசிக்க எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு ஒரு விஷயத்த போட்டால் நம்ம எப்படிங்க கேட்க முடியும்? ஏன்னா இதெல்லாம் சட்ட ஒழுங்கில் தானேங்க வருது. யார் அந்த சார்னே தெரியல. ஒரு அதிகாரி, தலைமை காவலர், அவர் வந்து சொல்கிறாரு, இதில் ஞானசேகரன் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் ஒருத்தன் தான் தப்பு பண்ணியிருக்காங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டாரு. ஆனால் இப்போ வந்து கோர்ட்டு எல்லாம் கண்டிச்சிருக்கு. கோர்ட்டு கண்டிச்சதுக்கப்புறம் இப்போ ஞானசேகரனுக்கு குண்டர் சட்டம் கொடுத்துருக்காங்க. இது ஆரம்பத்திலேயே கொடுத்துருந்தா இப்படி ஒரு கேள்வி வந்திருக்காரு. இதையே சிபிஐக்கு மாற்றணும்னா சொல்கிறாங்க. அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தில் பல பேர் அடிபட போகிறதா யூகங்கள் சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு தெரியல. இதுக்காக தான் இவங்க திமுக அரசு பாவம் கஷ்டப்பட்டு எப்படியாவது நமக்கு ஆளுநரை இதில் இழுத்து விட்டுறலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்து இதை நேஷனல் சாங்குன்னு சொல்லி போயிடுச்சு. அவரும் போயிட்டாரு, அறிக்கையை விட்டுட்டாரு. இப்போ சண்டை செய்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு காரணமாக சொல்லலை. ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து இதையும் சொல்லியிருக்காப்புல, இந்த மரபு எப்பயிலேருந்து வந்தது, இந்த மரபை எப்படிலாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, எப்பயிலேருந்து தமிழ்தாய் வாழ்த்துங்கிறதே வந்துச்சு, 71லேருந்து தான் வந்துச்சு. அவன் அந்த விளக்க உரையெல்லாம் சொல்லும்போது இவன் என்னடா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை தான் சொல்கிறோம், அரசியலில் எப்போவுமே தமிழகத்தில் ஒரு பொய் செய்திகளை பரப்பி விடுற விஷயத்தில் திமுக இயங்கிக்கிட்டே இருக்குது. அந்த பொய் மூட்டைகளை அவுத்து விடுகிற ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக தான். நம்ம காமராஜரை தொடர்ந்து, காமராஜர் காலத்துலேருந்து வெறும் பொய் தான், உண்மையே இருக்காது. பொய்யா சொல்லியே மக்களை முட்டாளாக்கியே அந்த ஊடகங்கள் எல்லாம் டிவிகளெல்லாம் தனதாக்கி வச்சுக்கிட்டு சொல்கிற பொய் தான் உண்மைன்னு மக்களை நம்ப வைக்கிறது. இப்போ பாருங்கள், பொங்கலுக்கு காசு கொடுக்க சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம், எந்த அளவுக்குன்னு தெரில.
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு எதிராக செயல்படுற சக்திகளோட சேர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே உறுதுணையாக இருக்கும். இந்த மதவாத சக்திகள்னு சொல்லி கம்யூனிஸ்ட் போராட்டம் நடக்குது. ஆனால் மதவாத சக்திகள்னா எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்து மதத்தை இல்லைன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறது, நியூ இயருக்கு வாழ்த்து சொல்கிறது, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறது, ஹிந்து மதமே இல்லைன்னு சொல்கிறது, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை, பொங்கலுக்கு பொங்கல் வாழ்த்து, சமத்துவ பொங்கல் பொய் சொல்கிறது, தைப்பொங்கல் தமிழர் பொங்கல் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இது வந்து மக்களை பிரிக்கிற இது மதவாதத்துமே இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து அப்படிலாம் இல்லை, இதையும் சொல்லுங்கள், இதையும் கொண்டாடுங்க, மக்களோட மக்களாக எல்லாருக்கும் சம மரியாதையை கொடுங்க, எந்த மதத்தையும் இழிவாக பேசாதவன்னு சொல்கிறவன் இங்கே மதவாதின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் பேசுறதுன்னா அதனால தான் இந்த கம்யூனிஸ்ட்லாம் காணாம போச்சு. தோழர்கள்னா உழைக்கிறவங்களுக்கு கூட இருந்து உழைக்கிறவங்களோட கஷ்டத்துக்காக போராடுற ஒரு கட்சியாக இருந்தது. இன்னைக்கு திமுகவோட பினாமியாகி அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக ஒரு பதவி போட்டிருக்காங்க தஞ்சாவூர்காரரை. அவர் வந்து இப்போ நான் வந்து திமுகவுக்கு இதெல்லாம் இல்லை, நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது ஒரு வருஷத்தில். இன்னும் என்னென்ன பேசுகிறாங்க, இன்னும் ஸ்டெண்ட் அடிக்கிறாங்க, இல்லை திமுக கூட்டணியை விட்டு ரோசம் வந்து எல்லாரும் வெளில போயிடுவாங்களா? இல்லைங்க, நீங்கள் கொடுக்குறத விடுங்க, எலும்பு துண்டு மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்துக்கிறோம்னு சொல்லுவாங்களான்னு தெரில. இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் சொல்கிறோம். என்ன கோரிக்கைன்னா, யார் அந்த சார், இது வலுவாக இருக்கணும், இது சிபிஐக்கு மாற்றணும். இனியாவது இப்படி ஒரு தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு பயப்படணும். தமிழக அரசு என்ன பண்ணணும்? பயப்படணும். அதுக்காக உண்மையாக கவனத்தோடு செயல்படணும். எப்பவும் இந்த அறிக்கை நாயகன் மாதிரி அறிக்கையை மட்டும் விட்டுட்டு இந்த ஃபர்னிச்சர் பூங்கான்னு சொல்லி தூத்துக்குடியில் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தார். அறிவிச்சார் ஆட்சிக்கு வந்த புதுசில். ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு தொழில்துறையை தொடங்க போகிறோம், ஃபர்னிச்சர் பூங்கா ஆரம்பிக்க போகிறோம்னாரு. அது எந்த நிலைமையில் இருக்குன்னு கூட தெரியல. இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் 1008 இதை வந்து அறிவிச்சார். அதில் எது எது எந்த நிலைமையில் இருக்குங்கிறத மக்களும் கலந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஆராயணும். தெரியாதவங்கள்ட்ட, விவரம் தெரியாதவங்கள்ட்ட பொய் சொன்னாங்கன்னா அது அவங்க சொல்கிறது பொய்ங்க, நம்மக்கிட்டேருந்து இவ்வளோ சுரண்டிட்டாங்க, சுரண்டுனதில் அவங்க அவ்வளோ லாபம் அடைஞ்சிட்டாங்க, நமக்கு போடுறது அதில் 5% தாங்க, இந்த மடிக்கணினிலேருந்து இவங்க இந்த தாலிக்கு தங்கத்துலேருந்து நிறைய சலுகைகளை நிறுத்திட்டாங்கங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லி தான் இங்கே 1000 ரூபா தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்போ பொங்கலுக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க, நிதி இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மக்களும் எதிர்கட்சியும் கோரிக்கையாக வைக்கிறாங்க. எங்கடா மக்கள் ஒரு வருஷத்தில் கவுத்து விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அது அறிவிக்கிறதா இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யார் அந்த சார்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.